தமிழ் வளர்த்த சமந்தர் புகழ் மிகுத்த பங்கமில்லா மதுரை பாண்டியன் தவத்துரித்த பங்கமில்லா மதுரை பாண்டியன் தவத்துரித்த அங்கேயர் கண்ணி அன்னையே தேவி அங்கேயர் கண்ணி அன்னையே கண்ணி அன்னையே அங்கேயர் கண்ணி அன்னையே ஆதாரம் நீங்க ஆதிமனோன்மணிங்க ஆதாரம் நீங்க ஆதிமனோன்மணிங்க சோதி சொரூபினிங்க சொக்கரின் பாகரிங்க சோதி சொரூபினிங்க சொக்கரின் பாகரிங்க அங்கேயர் கண்ணி அன்னையே தேவி அங்கேயர் கண்ணி அன்னையே அண்ணங்களும் அடியத்திடம் பொருது வகை கடப்பவன விசுமேலவ நாயகி அங்கேயர் கண்ணி அன்னையே அற்புதப்பவன் அற்புத கோபுரம் 30 யாமதுரை கதிகாரணி அங்கேயர் கண்ணி அன்னையே கற்க கதறல கற்பமை கற்றமிழிக்க அதற்கு தகவன போட்டிடும் அங்கேயர் கண்ணி அன்னையே பச்சர்குபகாரிஜன் பரமதயாபரிஜன் பணிந்திடும் யமக்கருள் புரிந்திடும் தாயே சக்தி சடாதரிஜன் தத்துவ புருணீஜன் சக்தி சடாதரிஜன் தத்துவ புருணீஜன் எத்தி செய்தார் பாட்டும் எத்தும் தயாபரிஜன் எத்தி செய்தார் பாட்டும் எத்தும் தயாபரிஜன் அங்கேயர் கண்ணி அன்னையே தேவி அங்கேயர் கண்ணி அன்னையே சக்கர கோபாலனுக்கு தங்கை மகனாக வந்த சொக்கர் பெற்ற பாலன் எனும் தும்பி முகா மக்கள் எல்லாம் போற்றும் முதுவாபுரியில் வாழும் பொறுப்புமிகும் ஐங்கரனே சாற்றும் தமிழ் எனக்கு தாம் ஊக்கமுடையார் உலத்தில் உறைந்து நிக்கமின்றியே நிறைந்து யான் செய்யும் ஆக்கப்பளவினு கருணை அளித்து நாடக நிகழ்ச்சியை காக்கும் கருணை கடலே இந்த கிராமத்து மக்களை காத்து வரும் தெய்வங்களே எனது தாய்வழி சொந்தமான எங்கள் குலதெய்வம் வாணிக்கருப்பன் சுவாமியே உங்களை போற்றி புகுந்து வாழ்த்தி வணங்குகிறேன். இங்கே நம்பியமானாக நடிக்கும் முதுவந்தளத்தைச் சேர்ந்த மாமா கண்ணன் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படும். எங்களுக்கெல்லாம் நூலாடையை மேலாடையாக அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் எனது தாய் வீட்டு உறவான தாய்மாமன் மகன் அவர்களுக்கும் இந்த கிராமத்து மக்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாள் வளர்க்கணும் என்று பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படி அன்பை வளர்க்க வேண்டும் என்றால் கிராம மக்களாகிய நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். படிக்கிற பாட்டும் நடிக்கிற நடிப்பும் படிப்பினை தர வேண்டும் என்று புரட்சிகரமான கருத்துக்களை என்னை போன்ற நடிகர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் அப்படி என்ன கருத்தை சொல்ல போகிறோம்? நிறைய சொல்லணும், நிறைய சொல்லலாம். ஆனால் ஒற்றுமை உணர்வை பற்றி சொல்ல வேண்டும். அப்படி ஒற்றுமையாக வாழ்ந்தால்தான் சாமி கும்பிடுவது, நாடகம் நடத்துவது, கும்பாபிஷேகம் நடத்துவது, இன்னும் அறிவுரிய காரியங்களை செயல்படுத்த முடியும். ஆகவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே என்ற கருத்திற்கிணங்க இந்த வயச்சேரி சவனாங்குளம் கிராமத்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு என் கதையை தொடர்கிறேன். மகனே
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே அழகு நிலமான குறிஞ்சி நிலத்திலே தொண்டை நாட்டைச் சேர்ந்த வேள்விமலை சாரலிலே சிற்றூர் என்ற பகுதியிலே மேற்பாடி என்ற கிராமத்தை தலைநகராக கொண்டு வேடுகுல தலைவனாக நம்பிராஜன் என்ற நாமதேயத்தோடு அரசாட்சி புரிந்து வருகிறேன். எனக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்தும் ஒரு பெண் குழந்தை பிறக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு வாழ்ந்த ஒரு வேளையில் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றேன். வேட்டையாடி திரும்பி ஒரு வழியில் ஒரு மரத்தடியிலே தங்கி ஓய்வுற்றேன். அப்போது அந்த காட்டுப் பகுதியிலே ஒரு பச்சிளம் குழந்தையோட அழுகுரல் கேட்டது. ஓடி சென்று பார்த்தேன். வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே மான் வயிற்றில் பிறந்த ஒரு அழகான பெண் குழந்தை குகா குகா என்று அழுது கொண்டிருந்தது. என்ன ஆச்சரியம்! முருகப்பெருமானின் பெயரை சொல்லி குகா குகா என்று அழுது கொண்டிருக்கிறது. அந்த முருகனை தனக்கழித்த பாக்கியமாக கருதி அந்த குழந்தை எடுத்து வந்து வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே கண்டெடுத்ததால் அதற்கு வள்ளி என்று பெயர் சூட்டி சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகிறேன். அவர் தக்க பருவமடைந்து அரண்மனையிலே இருக்கிறார். நல்லது. நகர் சோதனைக்கு மகன் வீரத்தேவனை அனுப்பியிருந்தேன். அவன் வரவை எதிர்பார்த்து நாட்டு நடப்புகளை விசாரிக்க வேண்டும். யார் இங்கே? மகனை வீரத்தேவா. மகனே, நலமாக இருக்கிறாயா? மகனை பார்த்து எவ்வளவு நல்லா சார். என்னடா இதுல வாஞ்சிருச்சு. மகனை வீரத்தேவா. அப்பா நலமாக இருக்கிறாயா? இந்த வசனத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அப்படியா? எப்படி பாருங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்க? உடம்பு நல்லா இருக்கு? கலை உலகத்தில் ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? எல்லாரும் நல்லா இருப்போம். சரி சரி, இருக்கட்டும்பா. எதுக்கு நீ வர சொன்னீங்க? சொல்றேன். நாட்டு மக்களை பற்றி உன்னோட விசாரிக்க வேண்டும் இல்லையா? நாட்டு மக்கள் எல்லாருமே நல்ல மூடு இருக்காங்க. மாதம் மும்மாரி மழை பெய்கிறதா? அதெல்லாம் மாதம் மும்மாரி அப்ப பொழிஞ்சிச்சு. இப்ப நல்ல மனுஷங்க இருக்காங்க. சரி, ஆளுகார பூசை ஒழுங்கா நடைபெறுகிறதா? அது கோயிலுக்குள்ள போய் பார்க்கணும். கோயிலுக்குள்ள போய் பார்க்கணுமா? பூசை ஒழுங்கா நடத்துறாங்க. உள்ள விட எல்லாரும் மக்கள் வணங்குறதுனால தான் நல்லா இருக்கும். அப்பா முதல்ல கோயிலுக்குள்ள விட்டாங்கப்பா. இப்ப காசு கொடுத்துதான்ப்பா உள்ள விடுறாங்க. அது 500 ரூபா கொடுத்தா தான் சிறப்பு. கோயில் பராமரிப்பு செலவுக்காக கேட்டிருப்பாங்க. அதை ஏன் பெருசா எடுத்துக்கிறது? கோயில் பராமரிப்பு செலவுக்கு அது நம்மளே பார்த்துட்டு போயிடலாம்ல. சரி, காசு வாங்கி உள்ள போய் சாமியை பார்க்கணும். சரி, அதெல்லாம் சாமியை கூட பாக்குறதா டோக்கன் போட்டு பாக்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. நேரடிகள் பழக்க வழக்கம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. பேசணுமா? பேசினா தான் எல்லாம் சரியா வரும். வந்து விழிப்புணர்வு உண்டாக்கணுமா? கலை உலகத்தின் மூலம் எத்தனையோ உண்மை நன்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கோம். சொல்லிட்டீங்க. எத்தனையோ இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி முத குரல் கொடுத்தது நாடக கலைஞர்கள். கலைதான் திரட்டி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி சுதந்திரம் வேணும், அடிமைப்பட்டு கிடக்க கூடாது. பேசினா கழுத்துக்கு கத்தி வர போதாப்பா? கத்தி ஒண்ணு வர போறது இல்ல. சும்மா பொல்லாப்பு வரக்கூடாது என்ற ஒரு பொல்லாப்பு இங்க வராது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம மக்கள் கலை உலகத்தை நன்கு தெரிந்த மக்கள். அதாவது சூடியவருக்கான கனக சபாபதி நாடகத்தை கூட இந்த பகுதியில் சொல்லலாம். அப்பேற்பட்ட ஊர்ல எங்க பாய்ஸ் கம்பெனி வச்சு நடத்தினது கலை உலகம். இந்த நாடக கலையை பயின்ற மிகப்பெரிய கலை பயிற்சி பெற்ற ஊர் வயிற்று. சின்ன பையன் இருக்கும்போது எங்க அம்மா கூட்டு வருவாங்க. அங்க அந்த பள்ளி பாடங்கள்லாம் வச்சு நாடகத்தை சொன்னாங்க. அந்த முக்கு அந்த கடையில சொன்னாங்க, நீங்க அங்க வந்து கலர் மிட்டாயெல்லாம் வாங்கி தின்னீங்கன்னு சொன்னாங்க. உண்மைதான்ப்பா, உண்மைதான். அப்பா பெரம்பலூர் கம்மா கரையில நடந்து வருவான். மழை தண்ணியில உருண்டு கிருண்டு கூட்டு வருவாங்க. இங்க வந்து குளிப்போம். இங்க வந்து எங்க மாமா சோமுன்னு இருப்பாரு. அவர் வந்து பாதிரவழிக்கு படிச்சாரு. அப்ப நம்ம சின்ன பிள்ளை. நான் எனக்கெல்லாம் அப்ப விவரம் தெரியாது. அப்பனா இங்க வந்து குளிக்கிறதுக்காக குளிக்காமலே இருப்பீங்க? இல்லடா, இங்க குளிச்சா சுத்தம். இங்க வந்து அறிவு பயிற்சி இருக்கக்கூடிய ஊர். நாட்டு மக்களுக்கு எவ்வித குறையும் கிடையாது. சரி, ஆனால் நாட்டு மக்களுடைய குறை என்ன தெரியுமா? தங்கை வள்ளியை காவலுக்கு அனுப்பவில்லை என்று நாட்டு மக்கள் குறையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமாப்பா. இதந்தரு மனை நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு 2 மாறி பழிமுகம் தெளிவுற்றாலும் மிதந்தரு கோடி எண்ணல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர உரிமை கொண்ட ஜனநாயக நெறி கொண்ட ஏற்றதொரு கருத்தை எனதுள்ள மேற்கும் என்றால் எவர் வரினும் நில்லை நஞ்சை என்ற கருத்தின் கிணங்க உன் தந்தை வேடுகுல தலைவனாக இருக்கிறல்லவா? அப்பேற்பட்ட உன் தந்தையை நாட்டு மக்கள் குறை சொல்லலாமா? குறை சொல்ல விடலாமா? எல்லாரும் தண்ணி போட்டதான் இப்படி பேசுவாங்க. எங்க அப்பா தண்ணி போடாமலே இப்படி பேசுறாரு. தண்ணி போட சரிப்பா, தங்கச்சி வழியை நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படியா? அப்ப அந்த சீயத்தை உள்ளது நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது எங்கள் அம்மா பிறந்த ஊர், அம்மா பிறந்த வீடு, அது கருப்பசாமி அம்மா வீட்டில் தான் எங்கள் அம்மா பிறந்திருக்காங்க. மாசான அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் கூட பிறந்தவங்க. ஆக மாசான அவர்களுக்கு கூட பிறந்த சித்தி மையன். இந்த மண்ணுடைய கலை தான் வந்து என் உடம்புல ஊறி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் தங்கவேலையா, சிலையாவத்தியார் இப்படி அதுக்கெல்லாம் போட்டு நாடகம் பயிற்சி கொடுத்தாங்க. நான் சின்ன பையலாக இருக்கும்போது நிறைய படித்தாங்க. நல்ல கலை பயிற்சியில் எடுத்து நல்ல திறமையானவங்களாக வளர்த்தாங்க. ஆனால் யாரும் வெளியேறி வர முடியல. சங்கத்துக்கு வரல, பெரிய பெரிய இந்த மாதிரி ஊர்களுக்கு போய் நாடகத்துக்கு போக முடியல. கடைசியாக நான் போய்
அவர் மாயக்கண்ணன் கூட போனேன். தங்கவேலு ஐயாவை பார்த்தேன். அவர் சொன்னார், முதல்வன் சொன்ன உடனே, ஆகா அப்பேற்பட்ட ஊரா, கலைஞானம் உள்ள ஊர், என்னைய வந்து நாடகத்துறையில் ஊண்டி உட்கார வச்ச ஊர் முதவந்திடல். அந்த ஊரில் நான் பாய்ஸ் கமிட்டி போட்டேன். பேர் வாங்கி கொடுத்ததுனால தான் நாடகத்துறையில் இருக்கேன், இல்லைன்னா அன்றைக்கே கணக்கு பிள்ளையாக போயிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட ஊரில் ஒரு நடிகன் வர முடியலையன்றது எனக்கு மனதில் வேதனையாக இருக்குப்பா அப்படின்னாரு. சரி, எனக்கு ஏதாவது பாடம் கொடுங்க ஏன்டா ஒரு பாடத்தை கொடுத்தாரு. படித்தேன், ஏதோ நாடகத்துறைக்கு வந்துட்டேன். அவர் விபூதி வச்சா வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஆக எனக்கு இந்த நாடகத்துறை உருவானதுக்கு காரணம் என் தாய் வழி சொந்தம், அந்த ரத்தத்தினுடைய ஜீன்ஸ், அவங்க கலையினுடைய. ஏன்னா அந்த குடும்பம் வந்து எங்கள் அம்மா பிறந்த குடும்பம் கருப்புசாமி. ஆர்ஆர் கருப்புசாமின்னா தமிழ்நாடே போற்றக்கூடிய மிகப்பெரிய கலைஞர். அவர் ஹரிச்சந்திர வேடம் போட்டு மேடையில் நின்னா ஹரிச்சந்திரனே இறங்கி வந்த மாதிரி நிறைய மேடைகளில் நான் அவரை புகழ்ந்து பேசியிருக்கேன், அவரை பாராட்டி பேசியிருக்கேன். ஹரிச்சந்திரன்ற மூன்று காண்டத்தையும் தெளிவான முறையிலே அப்படிப்பட்ட ஹரிச்சந்திரன் உலகத்தில் இருந்திருப்பாரா என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு திறமையாக செய்யக்கூடியவர். அந்த பானபாதர்களோடு நடனம் ஆடும்போது அவர் ஸ்டெப் போட்டு ஆடுவார். ஒயிலாட்டம் ஆடுற மாதிரி, இங்கே ஒயிலாட்டம் ஆடுறத நான் பார்த்துருக்கேன். அவர் ஆடுற அந்த ஸ்டெப்பு இதுவரையும் எந்த நடிகனுமே ஆடி பார்க்கல. அந்த ஸ்டெப்பு போட்டு ஆடக்கூடிய அந்த பானமாதர்களோட நின்று ஆடி பாடி அந்த சிம்மாசனத்தில் போய் ஏறி உட்காருப்பார் பாருங்க. ஆடிட்டு அந்த சிம்மாசனத்தில் போய் குதிச்சு உட்காருவார். அந்த கதாபாத்திரத்தை செய்கிறதுக்கு ஆளே இல்லை, இதுவரை இல்லை, இனிமேல் இருக்க போகிறாங்களான்ற கூட தெரியலை. அப்பேற்பட்ட ஒரு கண்கொள்ளா காட்சியை மனசில் பதிஞ்சு எங்கள் நடிகைங்களுக்கு எல்லாருக்குமே மனசில் பதிஞ்சிருக்கு. அது அவங்க கூட நடித்த சிரிப்பாட்டுக்கு பூராமே கண்கலங்கி பார்ப்பாங்க. அந்த ஸ்டெப் போட்டு அந்த மேடையில் போய் உட்காரக்கூடிய, அந்த சிம்மாசனத்தில் ஏறி உட்காரக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை அந்த தெய்வம் வாணிக்கற்பன் சாமி தான் அவருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த கலைப்பெருமை வாய்ந்த ஒரு நடிகன், அப்பேற்பட்ட நடிகர் குடும்பத்தில் எங்கள் அம்மா பிறந்திருக்கின்றதை நான் பெருமையாக நினைக்கிறேன். கண்கலங்கி பேசக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அந்த மேடையில் கண்கலங்கக்கூடாது. அப்பேர் என்னையே பாராட்டியிருக்கார். நிறைய மேடைகளில் நான் அவரை பாராட்டியிருக்கேன், நாடகம் நான் படிக்காத காலத்தில். ஆனால் அவர் நம்ம சங்கத்தில் நடந்த நாடகத்தில் நான் நடிச்சிருக்கேன். சங்கத்தில் இருந்து என்னை பாராட்டி சங்கரசாமிக்கு முன்னாடி விபூதி வச்சார். அப்பேற்பட்ட ஒரு கலை மேதைகள்கிட்ட நான் விபூதி வாங்கியிருக்கேன். சின்ன வேஷம் தான் இப்போ போடுறேன், நிறைய வேஷங்கள் போடுவேன். ஆனால் இன்றைக்கி காலம் கடந்துருச்சு, அதனால் சின்ன வேஷம் போட்டிருக்கேன். ராஜபாட்டெலாம் போட்டு நான் 10 நாடகம்லாம் போயிருக்கேன். எல்லா நாடகங்களும் இப்போ ஓரளவு படிச்சிருக்கேன். ஆனால் கலை உலகத்தில் வந்து வயதான போன இளைஞர்களுக்கு வழிவிடணும்ல, அதனால் நாடகத்துறையில் சின்ன சின்ன வேஷங்களை கூப்பிட்ட வேஷங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்கேன். எம்பி வேஷம் போடுவேன், காலந்தரம் போடுவேன், நிறைய வேஷங்கள் சத்தியகீர்த்தி போடுவேன், ராஜபாட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நாடகங்கள்லாம் நிறையா அவர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினால நான் இந்த கலைத்துறைக்கு வந்திருக்கேன். இந்த வேலைக்கு கொண்டு வந்ததுக்கு எல்லா மக்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றுமை உணர்வை பற்றி பேசினேன் இல்லையா, அந்த ஒற்றுமை உணர்வை பற்றி நிறைய மேடைகளில் நானே அந்த பாட்டை எழுதி அது பாடியிருக்கேன். எல்லாருக்குமே நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதாவது திறமை உள்ளவர்களை பாராட்டணும், அவங்கள வளர்த்து விடணும். எப்படி பெரிய பெரிய தலைவர்களை நம்ம அப்துல் கலாமை பாராட்டுறோம், காந்தி மகானை பாராட்டுறோம் அப்படின்னா ஏன் பாராட்டுறோம்னா, நம்ம பிள்ளைகளும் அந்த அளவுக்கு படித்து பெரியாளாக வந்து பேரும் புகழோடு வளரணும், நம்ம பிள்ளைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு தாய் தகப்பனும் அந்த கிராமத்தை சேர்ந்த சொந்தங்கள் உறவுகள் எல்லாமே ஒரு திறமை உள்ளவன், அவன் கபடியில் திறமையாக இருக்கானா அவனை வளர்த்து விடணும், பாட்டில் திறமையாக இருக்கானா அவனை வளர்த்து விடணும், பேச்சில் திறமையாக இருக்கானா வளர்த்து விடணும், படிப்பில் திறமையாக இருக்கானா அவனுக்கு எல்லாருமே உறவுக்காரங்களாம் சப்போர்ட் பண்ணி அவனை பெரிய ஆளாக்கணும். அப்படிங்கிற முறையில் எல்லோரும் நம்ம வாரிசுகளை பெரிய ஆளுகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தமிழா செந்தமிழா நீ சண்டை போடுவது முறையா, தமிழா செந்தமிழா நம் ஒற்றுமையே தான் கனவா. தமிழா செந்தமிழா நீ சண்டை போடுவது முறையா, தமிழா செந்தமிழா நீ சண்டை போடுவது முறையா, தமிழா செந்தமிழா நம் ஒற்றுமையே தான் கனவா.
தமிழா தமிழா நீ சண்டை போடுவது முறையா தமிழா இது தமிழா நீ சண்டை போடுவது தமிழா கர்நாடகாவிலே தண்ணிய அடைக்கிறேன் கேரளாவிலே அணைய உடைக்கிறேன் கர்நாடகாவிலே தண்ணிய அடைக்கிறேன் கேரளாவிலே அணைய உடைக்கிறேன் இலங்கை தமிழனை கொன்று குவிக்கிறான் மீனை பிடிப்பவன விரட்டி பிடிக்கிறான் இலங்கை தமிழனை கொன்று குவிக்கிறான் மீனை பிடிப்பவன விரட்டி பிடிக்கிறான் தமிழா இது தமிழா நீ சண்டை போடுவது தமிழா தமிழா இது தமிழா நீ சண்டை போடுவது முறையா பாகிஸ்தானிலே குண்டு போடுறேன் சீனக்காரங்க எல்லைய மீறுற பாகிஸ்தாரங்க குண்டு போடுறேன் சீனக்காரங்க எல்லைய பிடிக்கிறேன் அமெரிக்காக்கார உளவு பார்க்கிற இந்திய நாமுமே வேடிக்கை பார்க்கிறோம் அமெரிக்காக்கார நாட்டை பிடிக்கிறோம் இந்திய நாமுமே வேடிக்கை பார்க்கிறோம் தமிழா தமிழா நீ சண்டை போடுவது முறையா தமிழா இது தமிழா நீ சண்டை போடுவது கனவா திறமை உள்ளவன போற்றி புகழணும் பெருமை உள்ளவன வாழ்த்தி வணங்கணும் திறமை உள்ளவன போற்றி புகழணும் பெருமை உள்ளவன வாழ்த்தி வணங்கணும் பொறாம குணத்தை ஒழித்து கட்டணும் தமிழன் என்பதில் ஒற்றுமை காணணும் பொறாம குணத்தை ஒழித்து கட்டணும் தமிழன் என்பதில் பெருமை காணணும் தமிழா இது தமிழா நீ சண்டை போடுவது முறையா தமிழா தமிழா நம் ஒற்றுமையே தான் கனவா தமிழா தமிழா நம் ஒற்றுமையே தான் கனவா I
நீராவி அமரர் உலகில் இருந்திருப்பவளே நிறைந்திருப்பவளே நீடுகங்கவில் கோடி முத புரளை நிறைந்திருப்பவளே நீடுகங்கவில் கோடி முத புரளை கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில்வாணி கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில்வாணி சரஸ்வதி கருணிசை சரஸ்வதி காயத்ரி ஜெயபாரதி கருணிசை சரஸ்வதி கற்கிற்கு சென்ற கற்பவை கற்பவை நிற்கின்ற கவிதை தத்துவ பொருளை கற்கிற்கு சென்ற கற்பவை கற்பவை நிற்கின்ற கவிதை தத்துவ பொருளை கற்கிற்கு சென்ற கற்பவை கற்பவை நிற்கின்ற கவிதை தத்துவ பொருளை கலைதாயே கதினியே கலைதாய் கதினியே கலைதாய் காரணங்களில் மாமணிகள் உலகி சரஸ்வதி
நன்றி நன்றி நன்றி. இப்பரங்க மேடையில் வள்ளியாக தோன்றி நடிக்கும் மதுரை ஜிஎம் கலை அரசி, இந்த கலைக்கே அரசி அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக சுட்டிக்கிறோம். நன்றிண்ணா நன்றி நன்றி நன்றி. எனக்கு பொன்னாடி அணிவித்து மரியாதை செய்த ஒரு கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் தெய்வ திரு மரியாதை கூறி அன்பு தாத்தா, ஏன்னா நாடக உலகத்திலே பேரும் புகழும் சேர்த்தவர் யாருன்னா எனக்கு அன்பு அப்பாவுமாகிய ஆர் கருப்பசாமி அவர்கள். அப்பாவை சந்திச்சிருக்கேன், அப்பாவை பார்த்துருக்கேன். ஆனால் அவர் நடிக்கிற நாடகம் வந்து ஹரிச்சந்திரா நாடகம். நான் வந்து வள்ளி திருமணால் நம்ம நேரடியாக நம்ம நாடகத்தில் சந்தித்தது கிடையாது. அப்பாவை சங்கத்தில் பார்த்துருக்கேன். அப்பா ஆர் கருப்பசாமி அப்பா வந்து அம்மாவோட நடித்தவங்க. எங்கள் அம்மா வந்து ராஜ நடிகை யாருன்னா ராஜகுமாரின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சந்திரமதி அம்மா நடிச்சிருக்காங்க, அப்பாவோட நடிச்சிருக்காங்க. அப்படி 2 பேரும் சந்திக்க நான் சின்ன பிள்ளையா அப்பாவோட அம்மாவோட போவேன். அப்படி போகும்பொழுது அப்பாவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் வந்து அப்பாவோட நம்ம நடித்தது கிடையாது. நான் வந்து வள்ளி திருமண நாடகம் மட்டும்தான் நடிப்பேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மண்ணுக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா நிறைய கலைஞர்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி. ஆமாம், அன்பு தாத்தா மரியாதைக்குரிய தெய்வ திரு பிச்சை அவர்கள், மூக்கையா அவர்கள், அன்பு அப்பா கதிரேசன், அன்பு தாத்தா அவங்க இப்படிலாம் அவங்க நிறைய மாமேதைகள், நிறைய மேதைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாங்கள் இந்த கலைஞர்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப பெருமை அடைகிறோம், ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். எனக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்த கிராம பொதுமக்களுக்கு நன்றி 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 நன்றி. ரொம்ப சந்தோஷம். அதுபோக நிறைய கலைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வயல்சேரி அப்பா, அன்பு அப்பா செல்வன் சித்தப்பா அவர்கள் மற்றும் அன்பு மச்சான் தெய்வேந்திரன் அவர்கள், அன்பனார் காசிநாதன் அவர்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்களுக்கும் நன்றி 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 நன்றி. ரொம்ப சந்தோஷம் இருந்துட்டாலும், ஏன்னா எனக்கு இருக்கட்டும் இருந்துட்டாலும் முருகனை வணங்க வேண்டும். முருகா ஓம்கார பொருளின் உட்பொருளை விளங்கி ரேங்கார துணியுடன் ஈசனாரின் ஒரு சிறிதனில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருகூன் தருவணங்கும் ஆண்டவா. முருகா ஆறுமுகமும் 12 கையும் வேலும் பிடைந்த மெய்யும் ஜபமெல்லாம் புகைப்படுத்த சுப்பிரமணியா, கார்த்திகேயா, சரவணபவனி, சண்முகநாதனே, வேள்வி மலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதி பெருமையனும் நிறு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவம் இதனால் முருகன் திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள்வெளி முருகா எல்லோரையும் காப்பாத்துப்பா. அழகானே பழனி மலை ஆண்டவா, அழகானே பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா. அழகானே பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா. வள்ளி மயிலாதே பாவடி வீரனே வரவேற்கும் மயில் மீது முருகை முருகா அழகானே பழனி மலை ஆண்டவா, அணிதிடமும் பாட வந்தே வேளவா. வெற்றி வடிவேல் உள்ளத்தில் தோன்றுவே மயிலடி வேலன் தருவது நெஞ்சம் காணுவே. வெள்ளக்கிளி நிறுவற்றி வடிவேல் உள்ளத்தில் தோன்றுவே. வெள்ளி மயிலடி வேலன் வருவது நெஞ்சம் காணுவே. என்னை
ஆண்டவனே எதிர்வேளவா எனினும் முனை பாட அருள்வாயா முருகா முருகா அழகானே பழனி மலை ஆண்டவா அணியிடமும் பாட வந்த வேளவா நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்வருள் செய்வாய் தீயதெல்லாம் உனக்கிருந்து கருகிட தீயவருள் புரிவாய் நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்வருள் செய்வாய் தீயதெல்லாம் உனக்கிருந்து கருகிட தீயவருள் புரிவாய் உன்னையின்றி வேறில்லை தெய்வம் தந்தையா உன்னையின்றி வேறு இல்லை தெய்வம் கந்தையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா அழகானே பழனி மலை ஆண்டவா அணியிடமும் பாட வந்த வேளவா அழகானே பழனி மலை ஆண்டவா உன்னை அழகிடமும் பாட வந்தேலவா. இருக்கட்டும். ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகம் பாருங்க கண்ணாடியாக இருந்தாலும் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். என்னப்பா ஒளிபெருக்கி சரியா இருக்கணும்ல, ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவிற்கு உண்மையிலே நல்லா இருக்கு தம்பி. நன்றி நன்றி. அதுலேயும் பாருங்களேன் அற்புதமான இசைக்கலைஞர்கள். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி அது இரண்டு சரியா இருக்கணும். ஆனால் விடுகிற வரைக்கும் நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். இருக்கட்டும். அதில் நாடக அமைப்பாளர் சரியா இருக்கணும். முக்கியமான புள்ளி இல்லை. காசு கொடுக்குற புண்ணியவன் யாருப்பா நாடக அமைப்பாளர்? நாடக அமைப்பாளர் யாரு? யாரு அவரு? அப்படியா? சரி, பேரு கணேசன் என்ற சக்கரவர்த்தி. அன்பு அப்பா தெய்வத்திரு மரியாதைக்குரிய அன்பு அப்பா ஆர் கருப்பசாமி அவர்களின் புதல்வனுமாகிய கணேசன் சக்கரவர்த்தியா? கணேசன் என்ற சக்கரவர்த்தி. ஆமா, அவர் சரியா இருக்கணும். நல்ல நடிகர்களை கொண்டு வந்திருக்காங்க நம்ம பகுதிக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்லாம் வந்திருக்காங்க. அதில் கலை வந்துட்டாலே கலகலன்னு இருக்கணும். என்னப்பா? ஆமா ஆமா, இருக்கட்டும். இருந்துட்டாலும் தாயர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற பேச்சு இருக்கணுங்க. அப்பாவுடைய வேண்டுதலுக்குனுங்க, அப்பாவுடைய பேச்சு இருக்கணுங்க. நாமெல்லாம் எங்க போனோம்? அப்பா வரட்டும். அப்பா வந்திருக்காருல்ல. அப்பா ஆமா, அப்பா வாங்கப்பா, ஓடியாங்கப்பா. நீனா வாங்கப்பா. வணக்கம். ஏய் கோவிந்தா. தாயை சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையை அன்பின் நிலை என்று தந்தையை வணங்கி நிற்கும் வள்ளியே உன்னை வாழ்த்துவது தந்தையின் கடமையம்மா. வாழ்த்துகிறேன் மகளே. சரிங்கப்பா. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது எளிய நட்பின் மயில் எயில் செறியேற்று அறிவை கூந்தலின் எரியும் உளவோ நீ எரியும் பூவே என்று இறைவனே திருவிளையாட புராணத்திலே இறைவனே பெண்களை புகழ்ந்து கவி பாடியிருக்காருமா. அப்பேற்பட்ட பெண்ணாகிய நீ பேரோடும் பெருமையோடும் புகழோடும் இந்த வட்டாரம் உன்னை பெருமையோடு பாராட்ட வேண்டும் என்று சந்தோஷம். நன்றிப்பா. அழைத்த காரணத்தை என்னப்பா சொல்கிறேன் மகளே. என்னப்பா சொல்லுங்கப்பா. நமது குல வழக்கம் என்ன மகளே? குல வழக்கமா? குல வழக்கம் அப்படின்னா வேடுவ குல வழக்கம், குல சம்பிரதாயம் அப்படின்னா ஆண்கள் வேட்டையாடணும், பருவம் அடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிய வேண்டும் இல்லப்பா? பருவமடைந்த மங்கை காவலுக்கு போகணும். காவலுக்கு சரி, அந்த கடமை நிறைவேற்றவே உன்னை அழைத்தேன் மகளே. காவலுக்கு போகணுமா? நிச்சயமா. காவல் எங்க போய் பார்க்கணும்? நமக்குன்னு விதைத்திருக்கும் எத்தனை காவல். காவல் எங்க? எங்க? வேள்விமலை சாரல். சரிப்பா, காவல் காட்டுல தானே போய் பார்க்க சொல்றீங்க? காட்டுக்குள்ள போகணும் நானு, அப்படித்தானே? நான் கேக்குறேன், உண்மையிலே நீங்க பெத்த பிள்ளையா? நானு ஏன் அப்படி சொல்ற? இல்ல, நீங்க பெத்த பிள்ளையா? மேல வளர்த்த பிள்ளை அப்படி கிடையாதுல்ல. நீங்க பெத்த பிள்ளையா இருந்தா கொண்டு போய் காட்டுல விடுவீங்களா? கடமைன்ற வளர்த்த பிள்ளைன்றக்காக தானே என்னைய காட்டுல விடுறீங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்லி இருக்கிறார்கள். சரி, என்ன காரணம்? காரணத்தை இப்பேற்பட்ட செயல்பாடை யாரு செய்ய முடியுமோ அவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தால் என்னப்பா காரணம்? இருக்கும். என்ன காரணம்? காரணம்
எனக்கு ஆ. பெண் குழந்தை பிறக்கவில்லையே என்ற ஏக்கம் இருந்தது. சரி, முருகப்பெருமானிடம் கேள்வி கேட்டீங்களா? வைத்தேன். ஓ, கோரிக்கை வைத்தீங்களா? நேர்த்திக்கடன் வேண்டுதல். சரிப்பா. ஆக ஒரு பெண் குழந்தை கொடுத்தீங்கன்னா, சரி, இப்படி வாயாடி பொண்ணை கொடுத்தீங்கன்னா, அது சரி, உனக்கு வந்து தேனும் திணைமாவும் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அபிஷேகம் செய்கிறேன். சரி, என்ன அபிஷேகம் செய்யறேன் அப்படின்னு நேர்த்திக்கடன் நேர்ந்துக்கிட்டேன். அப்பாவுக்காக 7 ஆண் குழந்தை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை அப்பா முருகனை வேண்டிக்கிட்டீங்க. ஆமா. முருகா 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 முருகானு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணிய தீச்சரோம்னு என்னுடைய தந்தையாகப்பட்டவர் நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடித்தவுடன் தன்னை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டுதல். நேற்றிக்கடன் காரணமா காவல் புரிய சொல்றீங்க, அதான காரணம்? திணைமாவும் படைத்து வேண்டுதல். சரி, இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காவலுக்கு போறது சரி, கேட்டேமா. காவல் எந்த முறையில பார்க்கணும்? பொம்பளை பிள்ளை கேட்டேமா. சரி, வாயால அவ்வளவு பத்தி மிரட்டுற பொம்பளை பிள்ளைய கொடுத்து விட்டேன் கடவுள். அது சரி, அவ்வளவு பத்தி மிரட்டிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்கப்பா. சரி, பெருமைதான். சரி, இருக்கட்டும். கலை உலகத்தை வளர்க்கக்கூடிய பெருமையை கொடுத்திருக்காங்க. சரி, இருக்கட்டும். சரி மகளே, எப்படி காவல் புரிய வேண்டும்? காவல் எப்படி பார்க்கணும்? இந்த விவரத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மகளே வள்ளியை நமக்கு திணையும் விதைத்து காட்டில இருக்கு, புறப்படுமா நீயும் புறப்படுவா புறப்படுமா நீயும் காசை கொடுங்க, கிளம்பிடுறீங்க. புறப்படுமா காவலுக்கா? சரி சரி. எந்த மகளே வள்ளியை நமக்கு திணையும் விதைத்து காட்டில இருக்கு, புறப்படமா நீயும் புறப்படமா புத்திசாலி என் மகளே. வெளிமலை சாரலை நிலம் இருக்கு, அங்கு கருந்தினை செந்தினை விதைத்திருக்கு. கருந்தினையோ நமக்கு புசிப்பதற்கு, செந்தினையோ செந்தில் வேலனுக்கு 4 கால் பரன் ஒன்று அமைத்திருக்கு. நீ நன்றாகவே காவல் புரிவதற்கு, ஆலோலம் சோவென்று விரட்டுவதற்கு நான் அன்பாகவே தருவேன் கவன் உனக்கு. அண்ணனும் தோழியும் துணையும் உண்டு, அந்த ஆறுமுக வேலனின் கருணை உண்டு, அப்பாவின் ஆசைகள் எப்பவும் உண்டு. நீ தப்பாமல் செய்வாயே காவல் என்று. உன் காவல் வெற்றியடைய உன் தந்தை வாழ்த்துகிறேன் மகளே. ஆலோலம் சோ என்று கானம் பாடி. அப்பா நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இருங்கப்பா, கருந்தினை செந்தினை நீங்களே. கருந்தினை யாருக்கு? கருந்தினை மக்களுக்கு. மக்களுக்கா? கருந்தினை நம்ம பசிப்பதற்கு புசிப்பதற்கு நீங்க இல்ல, நம்மளும் மக்கள்ல ஒரு ஆள் தானே. அப்படியா? கருந்தினை எங்களுக்கு. ஆமா. செந்தினை யாருக்கு? ஆமா. செந்தினை யாருக்குப்பா? முருகனுக்கு. ஏன் செந்தினையை மட்டும் அங்க படைக்கிறோம்? இப்படி கேள்வி கேட்டே ரொம்ப பேரை கொண்டிருக்கீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். அது நான் சிவரஞ்சிக்கிட்டே நான் 1/2 மணி நேரம் சண்டை போட்டிருக்கேன். கேள்வி கேட்க நான் அதுக்கு சொல்லலப்பா. ஓரளவு படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு ஞானங்கள் ஓரளவு நாடகங்கள் ஆடி நிறைய ஞானங்களும் நம்ம கத்திருக்கோம் இல்லையா. சிந்தனை அப்படின்னு சொன்னோம்னா குளிர்ச்சி தரக்கூடியது. சரி, தேனும் திணைமாவும் கொடுத்து சாந்தப்படுத்த வேண்டிய. ஏன்னா செஞ்சலட்சுமி ஒரு காலத்துல ஆக்ரோஷமா இருந்த அந்த நரசிம்ம பெருமாளை ஆக்ரோஷமா இருக்கிறேன். ஏன்னா அந்த வதம் செய்த. நீங்க அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நிறைய கேள்வி கேட்பேன். ஒழுங்கா ஓடி போயிருங்கம்மா. என்ன இருங்கப்பா, செஞ்சலட்சுமி நரசிம்ம பெருமா எதுக்கு? அவங்க காவலுக்கு தானே போனாங்க. காவலுக்கு போன இடத்துல அவங்க கல்யாணம் பண்ணாங்களே. இப்ப என்ன நீங்க காவலுக்கு அனுப்புறீங்களே, எதுக்கு கல்யாணம் பண்றதுக்கா? நல்ல காரியம் நடந்தாலும் பாராட்டக்கூடிய விஷயம். அப்படியா? அப்ப கல்யாணம் பண்றதுக்காக என்ன அனுப்புறீங்களா? இல்லம்மா, எங்க வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அப்படிங்கிறது எங்க வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இதுதான் நடக்கணும் ஒரு கணக்கு இருக்கு. எது வேணாலும் நடக்கணும், எல்லாம் நடந்தா நல்லாவா இருக்கும்? இல்லம்மா, அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் இதனால் முடிக்கும். சரி, ஏற்கனவே போயிட்டாங்க, சென்று வாருங்கள். ஏன்னா செந்தினை நீங்க சொன்னது போல குளிர்ச்சியான பொருள். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணால அவர் தோற்றுவிக்கக்கூடியவர் யாருன்னா முருகபெருமான். வெப்பத்தால தோற்றுவிக்க, அதனால குளிர்ச்சி அடைவனால செந்தினை படிக்கிறோம். அது நாரதர் பேசுகிறோம். சூரபத்மனை வதைத்து இதெல்லாம் இருக்காரு. சரி, இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். படுத்த வேண்டாம் குளிர்ச்சியான அந்த பொருள். அப்பா நீங்க சொல்வதை கேட்டு ஆனா விடியற குளையும் உங்க பேரை சரி ஆலோலம் சோ என்று அப்பா என்று அழைத்தா தப்பாமல் ஓடி வருகிறேன். அப்பான்னு கூப்பிட்டா தப்பாம வந்துடணும். நம்ம பக்கத்து பாரஸ்ட் தான் இருக்கேன். பக்கத்துல எதுக்கு போறீங்க? பக்கத்து பாரஸ்ட். சரி போயிட்டாங்கப்பா. காட்டுல தான் போயிட்டாங்கப்பா. கவனங்கப்பா. நான் ஒளிச்சு வச்சிட்டேன். ஒளிச்சு வச்சிருக்கீங்களா இப்படி ஒரு அப்பனா? சரி போயிட்டாங்கப்பா. சந்தோஷம். இல்லாம நாடகம் கொண்டு போயிட்டீங்க. நீங்க எடுத்து சொல்றது கவன் எடுத்துட்டு வரணும். நீங்க தானே பிள்ளைக்கு கொடுக்கணும். அப்பாவே இல்லாம விட்டாங்க. நீங்க அப்பாவே இல்லாம நாடகம் ஓடி இவர் கவன் இல்லாம நாடகம் கேட்டாங்க. அதனால அப்பா கூட்டி வந்திருக்காங்க. நம்பிராஜனுக்காக ஒரு ஜோரா கைத்தறி பாராட்டு கொடுங்கப்பா. ரொம்ப சந்தோஷமா. சரிங்கப்பா, போயிட்டாங்க. இது வந்து கலைஞானம் உள்ள ஊரு. சரி ஒரு மாதிரி பேசி. கண்டிப்பா கலைஞர்கள் வாழக்கூடிய பகுதி. ஆமா, கலைஞர்கள் மேதைகள் இருந்த பகுதி. ஆமா, கலைஞர்களை வந்து உருவாக்கின பகுதி. அதனால அவங்க போட்ட பிச்சையில தானே நாமளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நடத்தணும்னு அவங்க எல்லாம் விரும்புவாங்க. அதனால வருஷம் நான் வந்து. சரிப்பா, அதனால நீ இது பாராட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். போயிட்டாங்க. அப்பா போயிட்டாரு. அப்பா
வந்துட்டாரு மறுபடியும் வாங்க 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 இந்த வாங்க. யாருக்கு வேஷ்டி? நம்பியாக நடிக்கும் என்ன பாருங்க மாமா கண்ண மாமா அவர்களுக்கு மாசான மாமா குடும்பத்தார்களுக்கு அவர்கள் சார்பாக அந்த பொன்னாடை போடுகிறேன். அப்படியா? எனக்கு கைத்தறி ஆடை அணிவித்து பெருமைப்படுத்திய என் தாய்வழி சொந்தமான மாமா வீட்டு குடும்பத்தார்களுக்கும் விழாக்குழுவினருக்கும் கிராமத்தார்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி நன்றி. சொந்தக்கார ஊருக்கு வந்திருக்காரு, நிறைய கொடுக்க வேண்டியதானே. காலையில் கொடுப்பாங்க, போயிட்டாங்கப்பா. சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம், போயிட்டாங்கப்பா. அப்பா போயிட்டாரு, அம்மாட்ட போய் விஷயத்த சொல்ல போறாரு. சரி இருக்கு. அப்பா எங்க போய் சொல்லியிருக்காரு? காவலுக்கு போகணுமாங்க. காவல் பார்க்கறது சரி, வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்னப்பா, வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? காவல் பார்க்கணும், பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்ப்போம். காவல் பார்ப்பதற்கு முன்பதாக சற்று காதல். நீங்களாம் காதலிச்சிருக்கீங்களா? கருமத்துக்கு வேணான்றீங்களா? ஆனால் நான் காதல் பண்ணுறேன் பாருங்க. என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? இங்கே யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு அண்ணார், மரியாதைக்குரிய மாயகுலம் மாதவன் அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பும் எங்களது கலை குடும்பத்தினர் சார்பும் நன்றிண்ணா. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. இருக்கட்டும். ஆக காதல்னா என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமாங்க? சொல்லட்டுமா? அவர் எப்போ வருவார், எப்படி வருவார்? அப்பா இன்னைக்கு வந்திருக்க முருகன் கூடத்துப்பட்டி தரமறிங்கம்மா வந்துருவாரு. 8 மணிக்கு வருவாரு. அது 2 பேராயா? இன்னொரு ராஜா நடிகர். அவர் யாரையா? அவர் தான் கணேசன் மண்டியா? அவர் தான் வரா? அது சரி. அப்பாவுடைய புலவர் தானா? அவர் தான் முருகன் வர்றாரா? ஆனா இவர் 10 மணிக்கு வந்துருவாரு. இல்ல இல்ல, அப்படி ஆள்லாம் கிடையாது. திறமையான நடிகர்கள் சரியான நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அன்பண்ணார் கணேசன் சக்கரவர்த்தி 3 மணிக்கு வந்துருவார் ஆளு. ஆமா, அப்பேற்பட்ட 2 மணிக்கா? இப்பே மணி 2 மணி ஆயிடுச்சப்பா. ஆக இருக்கட்டும். அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதுல அரியா பருவத்தில் ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டே இருக்கு. 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்கள் இருந்தும் அப்படி வா வா வான்னு எப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? இந்த அஞ்சரையில நீராடி நாள் தோறும் நான் பாடு காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ இன்றி நான் பாடு
ராமதாஸ் அவர்கள். உங்களுக்கு எனக்கு போட்டியா? கிடையவே கிடையாது. ஏன்னா போட்டி போடுறதுக்குன்னு கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். யாருப்பா அந்த பையன்? யாருப்பா அது? நாரதரு நேற்று கூட ஒட்டி சீட்டில் உட்காந்துட்டு வந்தானா? சீட்டு கிடைக்காம என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இடம் கிடைக்காம உசுரை வாங்கி ஹெட்போனை அத்து உடைச்சு. சரி இருக்கட்டும். ஆக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாரதர் யாருப்பா? செம்மணிப்பட்டி ஜெயபார்த்திபன். செம்மணிப்பட்டி ஜெயபார்த்திபன் சேட்டையாமல திமுறாமல உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாமல சந்தனமா வெளியில வரட்டும் கரைச்சிருவோம். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் செம்மணிப்பட்டி ஜெயபார்த்திபனா வள்ளி கலை அரசியா? நாரதர் ஜெயபார்த்திபனுக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலை அரசிக்கு என்ன திறமை இருக்கு? கழகம் உண்டு, கழகம் உண்டு. மருமேனே நிச்சயம் கழகம் உண்டு. உடங்க இந்த கூட்டம் இருப்பியல்ல, இந்த கூட்டம் இருப்பியல்ல. சரி, விடிகிற வரைக்கும் இந்த கூட்டம் அப்படியே இருக்கணும். ஆமாம், முருகவருமானும் ஸ்ரீ வள்ளி நாயகியும் மாலை மாத்திர காட்சி, இந்த திருக்கல்யாண காட்சியை பார்க்கணும். ஆமாம், அந்த காட்சிகளை பார்த்தா தான் உங்களுக்கு புண்ணியம், ஊருக்கு புண்ணியம். யாரும் எந்திரிச்சு போகாமல் உட்காருங்க. ஒரு ஆள் போகிறதும் இல்லாமல் 4 பேரை கூடவே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஆமாம், அப்படிலாம் யாரும் போகக்கூடாதுன்ற காரணத்தினால. ஏன்னா வந்திருக்கக்கூடிய நாரதரா வள்ளியானு அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமிய ஈசத்தும் வசத்தும் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டினவர் யாரும்? நாரத மகாமுனிவர். கீழில் 14 லோகத்தை பெற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த துமுறு பிடிச்ச நாரதர் யாரு? செம்மணிப்பட்டி ஜெயபார்த்திபன். செவியால கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவரை சந்திப்பதற்கு முன்பதாக கந்தனை பணிந்து காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயகியாக துளங்கி திரிபுர சுந்தரியாய் விளங்கும் மாத்தாளே எங்கள் அபிராம வள்ளி அந்தமெல்லாம் பூத்தாளே புவியடங்க காத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே சாதுரை போது மறவதற்கு ஒரு தீங்கில்லை என்று பாடி பணிவமாக காளியாகவும் நீலியாகவும் உபகாளியாக விளங்கி அந்த தாயவளத்தியவளை எந்தாய் மீனாட்சியை வணங்கிடுவோம். இன்னர் மட்டும் இன்னர் வச்சிருங்க. மீனாட்சி
இருக்கக்கூடிய முப்பரையும் தேவிக்கு வைத்தது என்ன தட்டு அப்படின்னா வெண்டட்டு செந்தட்டு பொந்தட்டு வாங்க. அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் தமிழ் என்ற தட்டு திறக்கணும். தமிழ் தட்டை காட்டிலும் இந்த நாடக கலைஞர்கள்லாம் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடியது மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய அந்த கைத்தட்டு என்ற பாராட்டு. அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. கைத்தட்டிய அன்பு உள்ளத்திற்கெல்லாம் ரொம்ப நன்றி 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 கிடந்த வணக்கம் 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 இருக்கட்டும். இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவா சந்திக்கணும். சந்திச்சிருவோமாப்பா நினைக்கிறேன். ஏதாவது பேசுவோமா? சலங்க மசிய தெரிய மாட்டேங்குது. இந்த சலங்க மசிய தேடுறேன் பாரு. தள்ளி உட்கார்றா. யானுங்க யானுங்க என்ன யானுங்க ஏனுங்க சந்திக்கணும்ல ஏனுங்க. சரி இருக்கட்டும். அந்த பெண்மணியை சந்தித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்தோம் அப்படின்னா 2 நல்ல விஷயத்தை மக்கள் மத்தியில் பகிரணும். ஆமா அதுதான் சரின்றீங்களா? சரி இருக்கட்டும். இருந்துட்டாலும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமிப்பா? என்ன சாமி? கருப்பண்ண சுவாமி. ஆமா அதுலயும் வாணி கருப்பண்ண சுவாமியா? கருப்பண்ணாலே எத்தனையோ கருப்பன் இருக்காங்க. ஆனா கருப்பண்ணாலும் கருப்பே 18ஆம் படி கருப்பே இருக்காரு. எங்க இருக்காரு அப்படின்னா எல்லோரும் போயிருப்பீங்க அழகர் கோவில்ல திருமாலிடஞ்சோலை பழமுதிர் சோலையில இருக்காரு. ஏன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கருப்பே எப்படி உருவான கதை எல்லோருக்கும் தெரியும். லவன் குஷனால வந்த கதைன்னு தெரியும். ஏன்னா பொதுவாகவே இந்த அவர் எல்லை தெய்வம் காவல் தெய்வமா இருக்கக்கூடியவர் தான் கருப்பே. அங்கிருந்த பிடிமண்ணை எடுத்துட்டு வந்துதான் நம்ம 18ஆம் படி கருப்பே அங்கிருந்து பிடிமண்ணை எடுத்துட்டு வந்துதான் எல்லா இடத்துலையுமே வச்சு கும்பிடுறாங்க. எல்லா கருப்பு மந்தை கருப்பு மாட கருப்பு பெரிய கருப்பு சின்ன கருப்பு இப்படின்னு நிறைய கருப்பர் இருக்காங்க. இருந்துட்டாலும் என்ன அப்படின்னா பொதுவா இப்ப கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு போறோம் அப்படின்னம்னா என்ன கொடுப்பாங்கப்பா சொல்லுங்க தம்பி? அது பிரசாதம். பிரசாதம் நேத்து நம்மளுக்கு கொடுத்தாங்களா? அதெல்லாம் வந்தான் பயங்கரமான ஆளு. சரி இருக்கட்டும். ஆக பாருங்களேன் பொதுவாகவே கோவிலுக்கு போறோம் அப்படின்னம்னா பிரசாதம்னு கொடுப்பாங்க. பிரசாதம்னா என்ன? திருநீர் கொடுப்பாங்க. திருநீர் இட்டார் யார் கேட்டார் சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார் சிவாயம் என்று சிந்திப்போருக்கு அவாயம் ஒருபோதும் இல்லை ஐயன் இருக்காங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப திருநீர் கொடுக்குறாங்களே பொதுவாக எல்லா ஆலயத்துக்கும் போங்க. எல்லா ஆலயத்துக்கும் போகின்ற பொழுது திருநீர் கொடுக்குறாங்க. அந்த திருநீரை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நெற்றியில வாங்கி பூசிட்டு மீதி இருக்கிற திருநீரை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். ஆனா ஒரே ஒரு ஆலயத்துக்கு போகின்ற பொழுது திருநீர் கொடுப்பாங்க. அந்த திருநீரை நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை அந்த கோவிலே வச்சுட்டு வந்துருவோம் அந்த ஆலயத்துல. அது என்ன ஆலயம் யாராவது சொல்லுங்க சொல்லுங்கப்பா யாராவது? சிவன் கோவில். ஏன் அங்க கொண்டு போய் அங்க கோயில வச்சிடறோம்? என்ன காரணம்? ஏன் என்ன காரணம்? அந்த திருநீரை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா சிவபெருமான் நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா? என்ன காரணம் அதுக்கு? ஏன் அப்படி சொல்றாங்க? இல்லை தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நிஜமா தெரியலையா? சரி. ஏன்னா பொதுவாக எல்லா ஆலயத்துக்கும் போகிறோம் திருநீர் கொடுக்குறாங்க நெற்றியில் இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு எடுத்து வந்துடுவோம். ஆனால் ஒரே ஒரு ஆலயத்தில் போகும்பொழுது சிவன் ஆலயம் அந்த ஆலயத்தில் மட்டும்தான் திருநீரை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. என்ன காரணம்னா சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. ஏன் என்ன காரணம்? சிவன் சொத்து குலம் நாசம்னா அதாவது சிவனுக்கு சொத்து யார் தெரியுமா? கொஞ்சம் இதில் கொஞ்சம் மைக்கு பாலி முட்டு ஏற்றுங்க. சிவனுக்கு சொத்து யாருன்னா சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கு சொத்து. அந்த பக்தனுக்கே பிறரால் அதாவது அடுத்தவனால் அழிவு ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிடுவாராம். அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம். இன்னொரு காரணம் இருக்கு. ஏன்னா சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு. சேர நாடு வேதம் உடைத்து சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. சான்றோர்கள்னா யாரு? ஆன்றோர்களும் சான்றோர்கள் நிறைந்த பகுதி அப்படின்னா நிறைய படித்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்வாங்க. பாருங்களேன் இந்த தொண்டை நாட்டிலே நிறைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் பிறந்த நாடு அப்படின்னா அது யாரு பிறந்த அப்படின்னா இன்னைக்கு சிவனை வழிபடுறவங்க 63 நாயன்மார்கள், பெருமாளை வழிபடுறவங்க 12 ஆழ்வார்கள். பாருங்களேன் இந்த 63 நாயன்மார்கள்ல 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு எது அப்படின்னா நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் 43 நாயன்மார்கள் பிறந்ததுனாலதான் ஆன்றோர்களும் சான்றோர்கள் அப்படின்னு நாங்கள் நிறைய படித்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய நாடு அப்படின்றாங்க. இன்னைக்கு உலக பொதுமுறை நூல் எடுத்துக்கோங்க. உலக பொதுமுறை நூல் அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருக்குறளை இயற்றியது யாருன்னா திருவள்ளுவர் பெருந்தகை. அப்பேற்பட்ட வள்ளுவர் பெருந்தகை பிறந்த நாடு அப்படின்னா அது நம்ம தொண்டை நாடு தான். அதனாலதான் படித்த மேதைகள் படித்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்வாங்க. பாருங்களே இந்த 63 நாயன்மார்கள்ல 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு அப்படின்னும். இந்த 43 நாயன்மார்கள்ல கோட்புலி நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. யாரு? கோட்புலி நாயனார்.
அவர் ரொம்ப வீரமான ஆளு. எங்கே சென்றாலும் வெற்றியோடு வருவார். வெற்றியோடு வருகின்ற பொழுது நிறைய பொறுக்குவியலோடு வருவார். இந்த பொறுக்குவியலெல்லாம் என்ன செய்வார் அப்படின்னா, நெருக்குவியலெல்லாம் மாற்றி அமைச்சு அடியார்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடியார்கள்னா யாரு? சிவன் அடியார்கள், சிவன் பக்தர்களுக்கு. இல்லைன்னு சொல்லாம தானமா மூட முடியும் அப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி கொடுக்கின்ற பொழுது அவருடைய குலத்தை சார்ந்தவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டார். குலத்தை சார்ந்தவங்க யாரு? உற்றார் உறவினர், மாமை, மச்சா, சித்தப்பை, மருவை யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா இது சிவனுடைய சொத்து, சிவனுக்கே உகர்ந்தது, சிவனுடைய, அதாவது சிவன் பக்தர்களுக்கு உகர்ந்தது. இந்த சிவனுடைய சொத்தை நம்ம குலத்தை சார்ந்தவங்க யாராவது தொட்டுட்டீங்க அப்படின்னம்னா, அதாவது தொட்டுட்டோம்னா சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம், பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இந்த இதை தொடக்கூடாது. இந்த நெல்லெல்லாம் வந்து அடியார்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடியார்கள் யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் புரிய போயிடுறாரு. யாரு? கோட்புலி நாயனார். இவர் போர் புரிய போயிட்டு வந்து பார்க்குறாரு, நாடே பஞ்சமாட்டில் கிடக்கு, பசி பட்டினி வன்மையில் இருக்கு. பார்த்தாரு, கோபம் வந்துருச்சு. அவருடைய குலத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னத்தான் நாடே பஞ்சமாட்டில் கிடைக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அப்பதான் சொன்னாங்களா, கோட்புலி நாயனார்ட்ட சொன்னாங்களா, ஐயா கோட்புலி நாயனாரே, சிவனடியார்கள் வந்து கேட்கும் பொழுது நெல்லெல்லாம் நாங்கள் யாருக்கும் கொடுக்கல, நாங்கள் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இந்த நெல்லெல்லாம் நாங்களே சோறா சமைச்சு சாப்பிட்டுட்டோம்னு சொன்ன உடனே கோபம் வந்துருச்சு கோட்புலி நாயனாருக்கு. கோபம் வந்த உடனே பார்த்தாரு, பக்கத்தில் உள்ள வாழை உருவினாரு. அவருடைய குலம்னு கூட பாராமல், ஏன்னா சிவனுடைய சொத்தை தன்னுடைய குலத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சதுக்காக குலம்னு கூட பாராமல் உற்றார் உறவினர், மாமை, மச்சான், சித்தப்பை, மரிப்பு ஒரு ஆளை விட்டு வைக்கல, எல்லாத்தையும் வெட்டிடுறாரு. பாருங்களேன், ஒரு 3 வயது சிறுவன் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான், அந்த குழந்தைய கூட விட்டு வைக்கல. இந்த குழந்தைய கூட தூக்கி அப்படி வெட்ட போகின்ற பொழுது வந்து காவலர்கள் தடுக்கிறாங்க. ஐயா பாவம் ஐயா, பச்சை குழந்தையா, இந்த 3 வயது சிறுவியும் சாப்பிட்டானா, இந்த குழந்தைய ஐயா வெட்ட போறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது அப்பதான் சொன்னாராம் கோட்புலி நாயனார், குழந்தை சாப்பிடலப்பா, குழந்தையுடைய தாய் சாப்பிட்டுருப்பாள்ல, தாய் சாப்பிட்டு தானே குழந்தைக்கு பசியாட்டிருப்பா, பால் கொடுத்துருப்பா, அப்ப இந்த குழந்தையும் சாப்பிட்டதுக்கு சமந்தானையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வயது சிறுவனை கூட விட்டு வைக்கல, அந்த குழந்தைய கூட வெட்டிடுறாரு. அதனாலதான் சிவனுடைய சொத்தை தன்னுடைய குலத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சதுக்காக குலம்னு கூட பாராமல் எல்லாத்தையும் வெட்டின காரணத்தினால்தான் அன்னைக்கு சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, நன்றி. இப்படிலாம் காரணம் இருக்கு. ஆமா, ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த பகுதியை எடுத்துக்கிட்டா, திருப்புவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே போல அடைக்கலம் காத்த ஐயனார் மடப்புறம் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நாரதர் வரட்டும், ஏன்னா திருப்புவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஏன்னா ஒருத்தருடைய அஸ்தியை கரைப்பதற்காக ராமேஸ்வரம் போறாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, கலசத்தை திறந்து பார்க்கறாங்க. போகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கலசத்தை திறந்து பார்க்கறாங்க. கலசத்தை திறந்து பார்க்கும் பொழுது அதுல பூவா இருந்ததா. அதுக்கப்புறம் என்னடா பூவா இருக்கேன்னு கலசத்தை மூடிட்டு மறுபடியும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. போகின்ற பொழுது அப்போ அந்த கலசத்தை திறந்து பார்க்கும் பொழுது உள்ள அஸ்தியா இருந்திருக்கு, எலும்பா இருந்திருக்கு. போனவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம அங்க பார்க்கும் பொழுது கலசத்துல பூவாக இருந்தது, இங்க பார்க்கின்ற பொழுது வெறும் எலும்பா இருக்கே, அஸ்தியா இருக்கே, வாங்க திரும்பி போய் பார்ப்போம் அப்படின்னு இந்த திருப்புவன் பேர் வர காரணம். அங்க இருந்து மறுபடியும் திருப்பி வந்து பார்த்த இடத்துல அந்த கலசத்தை திறந்து பார்க்கும் பொழுது பூவாக இருந்ததுனாலதான், திருப்பி வந்து பார்க்கின்ற பொழுது பூவாக இருந்ததுனாலதான் திருப்புவனம் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு நம்ம திருப்புவனத்துக்கு. அப்படி காரணம் இருக்கு. நன்றி, நன்றி. அதே போல இன்னைக்கு மடப்புறம்னு எடுத்துக்கிட்டா என்ன காரணம், மதுரையோட எல்லையவே மூழ்கிருச்சான். நல்லா வெள்ளத்தில் மதுரையுடைய நிறைய வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து மதுரையின் எல்லை பகுதியவே மூழ்கியுள்ளது. பாருங்களேன், அப்போ சிவபெருமான் பார்த்து மதுரையோட எல்லை பகுதியை கண்டுபிடிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சுற்றி பார்க்குறாரு. திருவேடகம் இப்படி நிறைய இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் பாம்பு தான் போய் 4 புறமும் சுற்றி காட்டுச்சான் மதுரையுடைய எல்லை பகுதியை. அப்படி பாம்பாகப்பட்டது படம் எடுத்து ஆடி அப்படி காட்டினாதான் படப்புறம்னு பேர் வந்துச்சு. அது காலப்போக்கில் மடப்புறம்னு ஒரு பேர் வந்த காரணம். எப்படி ஒரு காரணம் இருக்கு. அதையும் அடைக்கலம் காத்த ஐயனார் யாருக்கு, அந்த சக்திக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால தான் அடைக்கலம் காத்த ஐயனார் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. ஏத்துக்கிறீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. நிறைய காரணம் இருக்கு. நாரதர் வட்டும் நிறைய பேசுவோம். ஏன்னா பேசுறதுக்கான நேரம் இல்லை, மணி ஆயிடுச்சு. அதனால அவங்க சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும்ல, சந்திப்பதற்கு முன்பாக ஏன்னா அன்பு தோழி, அருமை தோழி வந்திருக்கக்கூடிய பெண்மணி யானுங்க, பெண்ணை சந்திக்கணும்ல. சூப்பருங்க, நைஸ் கேர்ல. அப்படியா, பூதி பண்ணலாம் அத்தைய. சரி, இருக்கட்டும். ஆக அந்த பெண்ணை சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு பழைய பாடல், ஒரு பாடல் பாடுவோம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, ஆடாத காதல் இன்பமெல்லாம் நாம் பாடலாம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, ஆடாத
தாய்மார்கள்லாம் இருக்காங்கல்ல யாரும் தூங்கிடாதீங்க. ஆமாம், சரி இருக்கட்டும். பொம்பளை பிள்ளைய சந்திக்கணும். தோழி, அருமை தோழி, வந்திருக்கக்கூடிய பெண்மணி பேர் என்னப்பா? சித்ராவா? சித்ரா. அந்த பெண்ணு வந்தா தான் இந்த இடமே சிறப்பா இருக்கும். அடுத்து ஒரு திருக்காளே சூரிய ராணியா, ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடியவ. அந்த ராணி வரணும். 2 ராணியும் வந்தா தான் இந்த இடமே சிறப்பாக இருக்கும். சந்திப்பதற்கு முன்னதாக ஒரே ஒரு பாடல், கேப்டன் விஜயகாந்த் மீது ஒரு பாடல் படிங்க. புரட்சி கலைஞர். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, போல குணம் படைச்ச மன்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து இன்னைக்கு மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, போல குணம் படைச்ச தென்னவனே, மாறி போன போதும் இங்கு தீர தோன்றி வாரி வாரி தூத்தும் இங்கு யாரை உடுத்தினாரு பாசம் வைத்ததால் நீ பயிரை காட்டது பயிரை காட்ட போதும் நீ பழிய சுமந்தது சாமி வந்து கேட்டிடுமா மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, துளியை போல குணம் படைச்ச தென்னவனே, நெஞ்சம் என்னும் கூடு அதில் எடுத்து வைக்கிறாரு துன்ப வந்த போதும் இங்கு துடைக்க போவதாரு கலங்கும் போது நீர் அது தெளியும் போது நீர் கடவுள் போட்ட கோடு அது துடைக்க போவதாரு வெந்த புண்ணோ ஆறிடுமா வேதனையே நாயிடுமோ? மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? ஆதி மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, துளியை போல குணம் படைச்ச தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனே. நன்றி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இருக்கட்டும். அப்பா கரிசல் குளம் தானே? அப்பா கருப்பசாமி அப்பா. நிறைய கலைஞர்கள் சொல்லலை. எதிர்த்தாலும் எனது அன்பு அப்பா கரிசல் குளத்தை சேர்ந்த முனியசாமி அப்பா, அவரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல பார்த்ததுல. ஆமா, அப்பா வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்பதான் அவரை பார்க்குறேம்மா. அன்பு அப்பா ஹரிச்சந்திரன் நடத்த அவருக்குன்னு ஒரு தனி பேரும் புகழையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, பேரும் புகழும் வாங்கிட்டாரு. ஆமா, ரொம்ப சந்தோஷம். கரிசல் குளத்தை சேர்ந்த அன்பு அப்பா முனியசாமி அப்பா, அவரை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நன்றிப்பா. எங்க அப்பா காணா? எங்க காணா?